தேவதைங்கிறது ஒரு இனம். அப்படி இனம்னு சொல்கிறதுனால அவங்களுடைய குணங்கள் என்ன, அதை வரையறுக்க முடியுமா? தேவதையினுடைய குணத்தை அப்படின்னு சொன்னால் வரையறுக்கலாம். எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னா, தேவர்களுக்கு கண் இமைக்கவே இமைக்காது. அவர்களுடைய கால் எப்பொழுதுமே பூமியில் பதியாது. தேவதைகள் அனைவரும் இப்போ நம்ம தலையில் எப்படி முடி இருக்கோ அதை மாதிரி இறைவன் அந்த தேவதைக்கு தலையில் கிரீட்டம் இருக்கும். இந்த ஒரு குறிப்பிட்ட தலைக்கோலத்தை அவர்கள் பெற்றெடுப்பார்கள். அந்த தேவதைக்குன்னு ஒவ்வொரு தேவதைக்குன்னு ஒரு தலைக்கோல விசேஷம் இருக்குது. சில தேவதை எரிசிகையை கொண்டு தான் இருக்கும், சில தேவதை ஜடையோடு இருக்கும்னா ஜடையோடு இருக்கும், சில தேவதை கிரீடத்தோடு இருக்கணும். அப்படின்னு ஒரு சிறப்பு இருக்கும் அந்த ஒவ்வொரு தேவதைக்குமே. அதனால் கிரீடத்தோடு இருக்கும். அதே மாதிரி தேவதைகள் ஒரே மாதிரி பூக்களை அணிந்திருப்பார்கள். அவர்கள் அணிந்திருக்கிற அந்த மலர்கள் வாடுவதில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தேவர்கள் ஒளி பொருந்தியவர்களாக இருப்பார்கள். ஒரு விதமான கண்ணை கூசுற அளவுக்கு ஒரு ஒளி. அதே மாதிரி எப்பொழுதும் ஒரே தோற்றத்தில் உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு சிறப்பு குணம் சொல்லியிருக்கு. இப்போ பாருங்களேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். அக்னி ஒரு தேவதை. அந்த தேவதைக்கு என்ன குணம் அப்படின்னா, எல்லா தேவர்களோடும் சம்மந்தப்பட்ட ஒரே ஒரு தேவதை அக்னி. ஒரு இடத்துல தகவல் சொன்னால் வேறு இடத்துல கொண்டு போய் சொல்கிறது, அங்கே என்ன சொல்கிறதோ அதை கொண்டு இங்கே சொல்கிறது. அப்போ மானுடர்களுக்கும் தேவதைகளுக்கும் உறவு ஏற்படுத்துகிற ஒரு முக்கியமான தேவதையே அக்னியாக இருக்குது. அதனால தான் நம்ம இதில் பிறந்தா விளக்கேற்றுவா, கல்யாணத்துக்கு விளக்கேற்றுவா, இறந்தா விளக்கேற்றுவா, இறந்ததுக்கப்புறம் மோட்சத்துக்கு போகணும்னு விளக்கேற்றுவா. எல்லாமே இந்த நெருப்பு சம்மந்தமாக இருக்கும். அக்னிங்கிற ஒரு தேவதை மானுடர்களையும் தேவதைகளையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக அது இருக்கும். இப்போ வாயுன்னு ஒரு தேவதை இருக்குது. அது சதாகதின்னு பேர். எப்போ பார்த்தாலும் அசைஞ்சுட்டே இருக்கிறது. லயட்சின்னு ஒரு தேவதை இருக்குது. அது 3 காலத்தையும் அறிந்து சொல்லக்கூடிய தன்மையுடையது. கந்தர்வர்கள்னு ஒரு தேவ இனம் இருக்குது. அது எப்பொழுதுமே இனிய கானங்களை காதுகளில் ஒலிக்கக்கூடியது. பாடல், காந்தர்வ வேதங்கிறது பாடல். மிதுன தேவதைன்னு இருக்குது. ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் அப்படியே இணைஞ்சே இருக்கும் அந்த தேவதை. அந்த மாதிரியெல்லாம் நிறையா தேவதைகள் இருக்குது. மேலும் தேவதைகளுடைய பாகுபடுத்தக்கூடிய ஒரு விஷயத்தில் பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஆகாச தேவதைகள் எப்பொழுதுமே ஆகாசத்து மேலே இருக்கும், பூமியில் வராது. பாதாள தேவதைகள் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா பூமி கீழே தான் அதனுடைய வாசம் இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ கூட நம்ம காளகஸ்தி, விருத்தாச்சலம் இந்த மாதிரி கோயில்கள்லாம் பார்த்தோம்னா ஆழத்து பிள்ளையார்னு சொல்லுவோம். ஆழம்னா பூமிக்கு கீழே கோயில் கட்டியிருப்பா, கீழே இறங்கி போய் தான் பார்க்கணும். அந்தரிக்ஷ தேவதைகள்னு இருக்குது. ரெண்டுக்கும் நடுப்பில் இருக்கக்கூடிய தேவதைகள் அப்படின்னு இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒரு தனி சிறப்பு பண்பு இருக்குது. இப்போ ஒரு தேவதை வியாதியெல்லாம் நிவர்த்தி பண்ணுவோம். அஸ்வினி தேவதா அப்படின்னு இருக்கா. குதிரை முகத்தோடு கூடிய இருவர் அப்படின்னு அவள் 2 பேரும் அருமையாக வைத்தியம் பண்ணுவாள்.